கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வின் வழிமுறைகள் எவ்விதமாக காணப்படுகிறது? நாம் முதியோரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாள் சிந்தனையின் நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு உணர்த்துகிறார். லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுகிறது? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். கர்த்தர் ஆகிய தேவன் நேரடியாக நமக்கு சொல்லுகிறார். முதியோர் நிற்கும் போது அவரை நாம் எவ்விதமாக கனம் பண்ணுகிறோம்? நாம் உட்காரும் போது அவர்கள் நிற்கிறார்களா? இல்லை, அவர்களை உட்கார வைத்து நாம் நின்று அவர்களை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் முன்பு நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? அவருடைய வயது வரம்பு என்ன என்பதை நாம் மனதில் கொண்டு, பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை நாம் தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், அவர்கள் முதியோர் என்றால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க நாம் மறந்து விடக்கூடாது. இன்று அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்கிறோமா? இல்லை, அதை மறந்து நியூ ஜெனரேஷன் என்ற பெயரிலே நாம் அழிவின் பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக முதியோரை கனம் பண்ணுவோம், முதியோரை நேசிப்போம். அவ்விதமாக நேசிக்கிறபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் அவர் நேசித்து வழி நடத்துவாராக. ஆமென்.